கண்டென்ட் தர மாட்டேங்குது. வெற்றிகரமாக 10 நாள் ஆயிடுச்சு இருக்கு மனு. போகலாம். வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்கு. நேராக பழவஞ்சிபாளையம் செக் போஸ்ட் பழவஞ்சிபாளையம் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அதில் லெஃப்ட்டு திரும்பி அந்த கேஸ் கூட நேரத்தில் போய் மதுவை கூப்பிட்டு அப்படியே போயிடலாம். சரியா? நேராக நீ போக சொல்கிறேன். இன்னொரு ரிஸ்க்காக சொல்லுங்க அப்படிங்கிறியா? செகண்ட் நேராக பழவஞ்சிபாளையம் பஸ் ஸ்டாப்பு, அதில் லெஃப்ட்டு திரும்புகிறோம். சரியா? லெஃப்ட்டு திரும்பி அந்த கேஸ் கூட நரக்கத்தில் கீழே இறங்குறோம். ஓகே, அங்கே போய் அந்த மதுவை கூப்பிட்றோம். அப்படியே அதில் இதுலேயே சுற்றி போய் வீட்டுக்கு போயிடுறோம். நான் இன்னைக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி. காலையில் டைமிங் ஒத்து வர மாட்டேங்குது, அவங்க கிளம்புறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. நான் தான் உன்னை கூட இறக்கி விட்டுறேன்ல, அப்புறம் என்ன? காலையில் அப்பா தானே கூட்டிகிட்டு வர முடியும். ஓ, அதனால். பட் இப்போ கீர் என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, நம்ம கருத்து என்ன இருந்தாலும் வண்டி ஓட்டுறது நீங்கள் தான், அந்த வேலையை மறக்கக்கூடாது. சரியா? கீர் என்ன பண்ணியிருக்கோம்? நினைச்சேங்கறியா? தங்க அப்படியே வீட்டுக்கிட்டே வந்துட்டு சாமி. ஓகே, அவரை விட்டு சாமி, அவரை விட்டு வெளியே வந்துடு. அவர் இண்டிகேட் ரைட்டில் போட்டு போனாலும் சரி, போட்டு சரி, நம்ம கொள்ளி இருக்குது, நம்ம போயிடலாம். சரியா? மெயினில் நான் இப்படி தான் போவேன்ற நீ அந்த மெயின் செட்டுக்கு வந்துடு. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், நான் அசால்ட்டாக இப்படி தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற மெயின் செட்டுக்கு வந்துடு. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். செகண்ட் கியர் மாற்றிடுவோம். ஃபஸ்ட் இன்னும் அந்த கார் வரையும் போ. இன்னும் கொஞ்சம் பிரேக், இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். இப்போ செகண்ட் போட்டுக்கலாம். சரியா? இவ்வளோ தூரம் நிதானமாக வந்து யூஸ் பண்ணினா உனக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பிக்கலாம். இப்போ பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை கால் வாசி போகுதா? சின்ன வேலை தாண்டாதாங்க. நம்ம ரோடு வண்டி மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ரோடு வேன்ட்ட போகக்கூடாது. ஸ்டடி பண்ணிக்கலாம். நம்ம அந்த வேன் அங்கே வருது, நம்ம இங்கேயே அந்த வேலையை செஞ்சால் தான் அந்த வேன்கார் அங்கே போவார், நம்ம இங்கே போக முடியும். இப்போ தான் இங்கே போட்டுக்கணும், நம்ம ரோட்டுக்குள்ளே இருக்கணும். மனோ ஸ்டேரிங் ஆடக்கூடாது. மனு பரவாயில்லையா? ஓரளவுக்கு எஃபெக்ட் ஆகுதா 10 நாளைக்கு? ஏன் மனு, ஏதாச்சும் ரிசல்ட் தெரியுதா? ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைங்கண்ணா அந்த மாதிரி. பட் இன்னும் கொஞ்சம் நர்வஸ் ஆகாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் 10 நாளில். நீ எல்லாம் போல்டான புள்ள, நீ போய் இப்படி அந்த சின்ன பயத்தை வச்சுக்கிட்டே இருக்க மனசுக்குள்ள. ஆமாம், கவனிக்கணும் சாமி. போகலாம், தப்பில்லை. போகலாம். இங்கேயே இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்பீடாக போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். இந்த ரோட்டில் தான் போகணும். எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இதுலேயே தான் சாமி போகணும். அங்கே போய் திருப்பிக்கலாம். சரியா? நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போகலாம். நம்ம ரோட்டில் இப்போ திருப்பி நம்ம ரோட்டுக்கு வண்டி போவோம். நிறுத்திக்க. அந்த பஸ் வெளியே வந்துவிட்டோம். வண்டி ஃபஸ்ட்டு கியர் கிளச்சு ஃபுல்லாக போட்டு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் முன்னால் விடுங்க. கொஞ்சம் முன்னால் விடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் விடுங்க. அப்படியே திருப்பி புரியுதா? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணல, தெரியுதா? மாற்றிடுவோம். பட் இப்போ பிரேக் நான் தான் பிடிச்சேன். பட் உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது. இப்போ தான் பிரேக்கு வந்துச்சு. கரெக்டாக
கரெக்டாக அவரை விட்டு வெளியே வந்துடலாம். அங்கே குழி இருக்குது. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். செகண்ட்லேயே போகலாம். சரியா? அப்படியே பிரேக்கை விட்டுட்டு கிளச்சில் கால் எடுத்து அப்படி போகுதா? மறுபடியும் லைட்டாக பிரேக். சொல்லு சார். ஃபர்ஸ்ட் கியர்ல போய் நம்ம டக்குன்னு எடுத்தால் தான் வண்டி ஆஃப் ஆகுமா? ஆமாம். செகண்ட் கியர்ல நம்ம போயிட்டு இருக்கையில கிளச்ல இருந்து கால் எடுத்தா ஆஃப் ஆகாது. மெதுவாக தான் எடுக்கணும். அதுக்கும் இந்த ஸ்பீடில் இருந்தால் மெதுவாக எடுக்கணும். இதை தாண்டி ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் மெதுவாக எடுக்கணும். புரியுதா? ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் 20 பக்கத்தில் டச் ஆகி போயிட்டு இருக்கேன், நம்ம டக்குன்னு கால் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம 20க்குள்ளே 10-15 தான் இருக்கும் அப்படின்னா மெதுவாக எடுக்கணும். அப்படி இங்கேயே அந்த குப்பாண்டி பின்னாலே போயிடலாம். வண்டி கரெக்டாக இருக்கும். நீ வாட்டுக்கு போ, அவரும் வந்துடுவார். வேலையை முடியுது. அவர் ரைட்டில் திருப்பி நம்மளை காப்பாற்றிட்டு அப்படி தானே? லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக போகலாம். அது ரிப்பீட்டடாக ஓட்டிகிட்டே இருந்தால் வந்துடும்டா தங்க. வீட்டில் என்ன கார் வச்சுருக்கீங்க? கியூட்னா ஓட்டிடலாமே தாராளம். அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கிளச் ஸ்டீரிங். ஹார்ன் அவனே சிரமப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஹார்ன் வச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தம்பி வரட்டா? இப்படி ஒட்டி வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ இந்த வண்டி ரெட்டை கூட்டுக்குன்னு சவுண்டு கிடைச்சாங்க. ரைட் நம்ம ரோட்டில் வரணும். லெஃப்ட்டில் ரைட்டு தான் இண்டிகேட்டர் போட்டுக்கோம். நம்ம ரோட்டில் வரணும். கிளச்சில் கால்வாசியே கால் எடுக்கணும். கால்வாசி அந்த கால்வாசி உன்னை கூப்பிட்டு போயிடும். திருப்பிக்கும். நீ எக்ஸைட் யூஸ் பண்ணணும்னு நினைக்காத. நம்ம ரோடு அந்த கால்வாசி உன்னை கூப்பிட்டு போயிடும். போகுதா? பட் நீ அரைவாசி எடுத்துட்ட. தெரியுதா? திருப்பிக்கோ. போகலாம். திருப்பிக்கோ. நான் ஃபஸ்ட் கியர் போட்டேன். தெரியுதா? மாற்றிக்கலாம். இந்த கால்வாசி எடுக்கணும் சாமி. அதை தாண்டி எடுத்தீங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகும். உன்னால் இங்கே திருப்ப முடியல. ஒரு செகண்ட் உனக்கு பிளாங்காக நோட் பண்ணியா? அதை நம்ம தான் வண்டி ஓட்டணும். அந்த கிளஸை முழுசாக எடுத்தீங்கன்னா வண்டி ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். போகலாம். எடுக்கக்கூடாது. ஸ்லோவாக தானே போயிட்டுருக்கோம். எக்ஸைட் யூஸ் பண்ணு. இப்போ காலை எடுத்துனா வண்டி போகும். போகலாம். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச் வந்து கால்வாசி கால் எடுத்துனா வண்டி போகும். போகுதா? அந்த ஆழ பிளாக்கெல்லாம் தாண்டி நிறுத்திக்கலாம். இவர் போட்டுவிடு. பாவம் ஃபுல்லாக கிளச். ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோ. அவர் போட்டோம், பிரச்சனை இல்லை. மறுபடியும் மூவ் பண்ணி அங்கே போனோம். கால் எப்படி எடுக்கணும் மனு? நீ எப்படி மனு எடுத்த? இப்போ நான் பிடிச்சங்காட்டி வண்டி ஆஃப் ஆகலை. இல்லாட்டி வண்டி என்ன ஆயிருக்கும்? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். நிறுத்திக்கலாம். நியூட்ரல் பண்ணி ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. அந்த பொண்ணு வந்துட்டுருக்கு. பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி பின்னால் போகும். கரெக்டாக? ரைட். ஃபுல்லாக கிளச்சு. ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகி. இந்த பொண்ணு வரதை பார்த்துட்டே இல்லை. 2 பக்கம் கண்ணாடியும் பாரு. அந்த பொண்ணு வருது தெரியும். இந்த பக்கம் கண்ணாடியில் பாரு. காலை எப்படி எடுக்கணும் தெரியுங்களா மனு? உங்கள் வண்டியில் இப்படி எடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும் சாமி. ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 100% மூவ் ஆகும். சரியா? மாற்றிக்கலாம். அப்படிலாம் இல்லை. இல்லாட்டி கடைசி ஒரு நாள் மட்டும் நீ ஹோல்டு பண்ணு. நான் உங்கள் வண்டிக்கு வரேன். படசாகி வாங்கி வை. நான் இடையில ஒரு 10-11 மணிக்கு மேலே வரேன். சரியா? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோ. நம்ம ரோடு நேராக போகக்கூடாது. திருப்பி நேரம் வந்துருக்கும். இல்லாட்டி இப்போ அந்த அக்கா வெடிக்கிற மாதிரி போச்சுல்ல. மாற்றிக்கலாம். இன்னும் நம்ம ரோடு ஸ்டடி பண்ணிக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்ரு. இன்னும் கொஞ்சம் கீர் என்ன பண்ணிடணும்? செகண்ட் கீர் தானே போட்டுருக்கணும். மனு
மறக்கக்கூடாது மனு. ஹார்ன் அடிச்சிருக்கணும். போகலாம். கால்வாசி கால் எடுத்தால் வண்டி போகணும். நம்ம இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரியா? மெதுவாக நம்ம இந்த பையன் பின்னாலே போகலாம். சரியா? பிரேக்கு பிரேக் விட்டுட்டு கிளச்சு கால்வாசியாக இருக்கணும். கால் போகுதா? மெதுவாக போகுதா? அப்படியே மெதுவாக அந்த சேஃப்டிலே திருப்பிக்கோ. திரும்புதா? வண்டி எப்படி கால்வாசி எப்படி இன்னும் இப்படி மெல்ல 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 காலை வெளியே எடுத்துக்கலாம். வண்டி ஸ்டெடி ஆகும்போது மெல்ல 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 வண்டி என்ன இருக்கும்போது போயிடுச்சா? போகலாம் போகலாம் போகலாம். கரெக்டாக இருக்கும் கேப்பு. போகலாம். போயிடுச்சா? அதை நீ தான் ஃபீல் பண்ணுண்டா தாங்க டக்குன்னு. இந்த கேப் கரெக்டாக இருக்கும், நம்ம போயிடுவோம் போக மாட்டோம் அப்படிங்கிறத. போகலாம். இப்படி காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போகும். போகுதா? இவர் இடிச்சிடுமா இல்லையாங்க நீ தான் வந்து வரணும். அவரை விட்டு உள்ளே வரலாம். உள்ளே வரலாம். உள்ளே வந்துடலாம். இப்படி திருப்பிட்டு வண்டி இப்படி திருப்பிக்கணும். திருப்பலாமா வேண்டாமா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? மணி காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணால் போயிடும். போகுதா? அந்த பாஸ் லைட் சுவிட்ச் இருக்குல்ல, நான் யூஸ் பண்ண நோட் பண்ணியா? அதை நீ யூஸ் பண்ணினா அவர் ஸ்லோ பண்ணியிருப்பார். மடு அப்படிலாம் இல்லை மடு. நான் மடுன்னு தான் கூப்பிடுவேன். மது என் வீட்டு மாடி மேலே ஒரு மடு இருக்குது. எல்கேஜி போகுது. என்ன என் வீட்டு மாடி மேலே அங்கேயும் ஒரு மதுமிதா இருக்குது. இண்டிகேட்டு அந்த ஒரு அக்கா நிற்கிறாங்களா சாமி, அங்கே லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. நம்ம ரோட்லேயே போகணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இந்த கட்டுக்குள்ளே போகணும். அது எலிக்கும் என் புள்ள கிளாஸ் தான் படிக்குது. என் பிள்ளை அந்த பொண்ணு ஒரே கிளாஸ் தான். ஏன்னா அது அப்படியே மடுன்னு கூப்பிட்டு அது மதுனே வந்துடுச்சு. அது ஊரில் ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த பொண்ணு அதுவும் பேரும் மதுமிதா தான். என்னது? மதுமிகா. காக்கு தூக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைம்மா. ஏம்மா இதை சுழிச்சுட்டீங்க. இது சுழிக்காமல் லைட்டாக இப்படி சுழிச்சுட்டா வேலை முடிஞ்சுது. நேராக பண்ணாதுங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இந்த வண்டி இடிக்கமாக நவுந்து வந்துருக்கும்டாதாங்க. நேர் கடைசி போய் ரைட்டு போனோம். சரியா? நேற்று என்ன மது நான் அந்த அக்காவை திட்டிடணும்னு நீயும் பயந்துட்டியாம்மா? அப்படியா? இல்லை விட்டு நம்மளோட ஐயோ அண்ணன் வேறு கோவப்படுறாரு. ஜோப் மேலே கையை வச்சு சட்டையை வேறு கிழிக்க போகிறாரு அப்படின்லாம் நினச்சியாமா? கோவப்பட்டு என்ன சாமி பண்ணுறது? அவங்களே ஓட்டி போட தான் வந்திருக்காங்க. யாருக்கு சாமி? இல்லைம்மா சேம் உங்களுக்கு 6 or 7 நினைக்கிறேன். இண்டிகேட்டு ரைட்டு போட்டுக்கு சாமி. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஆமாம் சாமி. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. 6 or 7 ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரோட்டில் போகணும். நம்ம ரோட்டில் வரணும். ஆறு நாள் ஆச்சு தம்பி உங்களுக்கு. நேற்று மறுபடியும் ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் தான் வரணும். இண்டிகேட் ரைட்டில் போடணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. திருப்பிக்கலாமா? திருப்புங்க. நம்ம ரோட்டில் தான் போகணும். மனு காலை எப்படி எடுக்கணும்? மனு இப்படி தான் மெயில்டாக எடுக்கணும். சரியா? இவ்வளோ தூரம் நிதானமாக இருக்கணும் சாமி. புரியுதா? கொஞ்சம் அவசரப்பட்டால் சிரமமாகிக்கும். சரியா? மறுபடியும் லெஃப்ட்டு தான் போகணும். சரியா? ஃபுல்லாக கிளச்சு. வண்டி போகுதான் பாரு. ஃபுல்லாக கிளச்சு அப்படி போகுதான்னு பார்க்கலாம். போகுதா? லைட்டாக பிரேக். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்தால் திருப்பி மறுபடி மாற்றிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணால் மாற்றணும். மாறிடுச்சா? நம்ம ரோட்லேயே தான் இருக்கணும். நம்ம ரோட்டில் லைட்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம். போகுதா? போகுதா மனு? நேர் கடைசி போய் லெஃப்ட்டு,
லெஃப்ட்டு திரும்பினோம்னா நேராக குமாரசாமி டீ கடை வந்துடும். அது லெஃப்ட்டு திருப்பி உள்ளே போய்க்கலாம். சரியா? நம்ம ரோடு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். நிறுத்திக்கலாம் சாமி, நிறுத்திக்கணும். தப்பே கிடையாது. இப்போ கூட நிறுத்துறது எந்த விதமான தவறும் கிடையாது. சரியா? லெஃப்ட்டு போயிடலாம். இப்படி வேலை செய்வது இல்லை. புரியுதுங்களா? ஃபுல்லாக கிளச் எடுக்கக்கூடாது. ஃபுல்லாக எடுத்துன்னா ஸ்பீடாக போகும். கால்வாசி எடுத்துன்னா மெதுவாக போகும். அவ்வளோதான். நான் நான் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அப்படி நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். போகலாம். புரிஞ்சுதா? இப்போ நான் காலை வச்சுருந்தேன், இவ்வளோ நேரம் ஆஃப் ஆகலை. கரெக்டாக சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். போகலாம். அப்படி கால்வாசி கால் எடுத்திங்கன்னா ஈஸியாக போகும். கால்வாசி கிளச்சிலேருந்து கால்வாசி இன்னும் ஒரு நூல் பிரேக்கை விட்டுருங்க. இன்னும் ஒரு நூல் எடுங்க. அப்படி என்ன ஸ்மூத்தாக போகுதா? இதை ஃபீல் பண்ணுங்கன்னா திரும்ப 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 சொல்லிகிட்டு இருக்கேன். மாற்றிக்கலாம். நம்ம ரோடு போகலாம். அக்கா தான் மது சொன்னாங்க. மது வேறு ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்க. நீங்கள் வேறு ஒரு மாதிரியாக பேச போகிறீங்களோ நினச்சிச்சிங்க அப்படின்னுச்சு. அந்த பிள்ளையே பயந்துருச்சிங்க நீங்கள் பண்ண வேலைக்கு அப்படின்னுச்சு. நான் என்னம்மா வேலை பண்ணேன் அப்படின்னு. போகலாம். ஏமா அடிக்கிட்டு போடுது குத்தாம வேறு என்ன பண்ணேன்? என்னமோ சொன்ன மாதிரி எனக்கு காது கேட்டுச்சு. என்னமோ சொல்லி சொன்ன மாதிரி எனக்கு காது கேட்டுச்சா, அதனால் கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு என்னங்கன்னா அவரை திட்டணும் வேண்டுதலுங்களா நான் நினைக்கிறேன். அப்படியா? ஏன்டா இருவாடி அப்படின்னு என்னமோ சொன்னேன். மது இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோ. நம்ம ரோடு நேராக அந்த ரோட்டில் போய் ரைட்டில் திரும்பினோம்னா மல்லிகை கட்டிட்டு போயிடலாம். கரெக்டாக லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நம்ம ரோட்டில் வந்துடலாம். நம்ம ரோட்டில் அப்படியே செகண்ட் கீர் போட்டுக்கலாம். போகலாம். கால் எடுத்தினா போயிடும். டைமிங் ஆஃப் ஆகிடுச்சு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போகலாம். நான் ஃபஸ்ட்டு கீர் போட்டேன். கால் மெதுவாக எடுக்கணும். போகலாம். கால் மெதுவாக எடுக்கணும். போகும். எடுக்கணும். டக்குன்னு ஒரு மாதிரி இதாகக்கூடாது. சரியா? பட் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். மெதுவாக எடுக்கணுமா? நம்ம ரோடு மாற்றிக்கலாம். இப்படி இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோ. லைட்டாக எக்ஸிலேட்ரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. செகண்ட் போகலாம். எக்ஸிலேட்டர் மெயில்டாக யூஸ் பண்ணினா போகுதா? நிதானமாக இருக்கணும். போதும் நமக்கு எங்கே கிரிட்டிக்கல் நம்ம நசுக்க வராங்களோ அந்த இடத்துல நம்ம நிதானமாக இருந்தோம்னா நமக்கு கேன்சர் கிடச்சிடும். நம்ம அந்த வழியை பார்த்து ஓடிடலாம். பட் இப்போ தான் கிட் போட்டுக்கணும். மனு போகலாம். டக்குன்னு உள்ள வந்தோம். சரியா? நான் ஒரு 8:50 55 அந்த மாதிரி வந்துடுவேன். வாய்ப்பு இருந்தால் ஒரு 2 தோசை ஊற்றி வச்சிடுறியா? இல்லாட்டி கூலிகள் காய்ச்சி வச்சிடுறியா? ஹலோ தங்கப்பையா, ஐ லவ் யூடா. குட் மார்னிங் சாமி. சாரி சாமி, நான் உங்கள் மம்மி பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டேன். அம்மா என்ன பண்ணுறாங்க சாமி? அம்மா என்ன பண்ணுறாங்க? ஓகே பாய். அப்பா நேரில் வரேன். ஏன் சாமி? ஆமாம்மா, நான் ஒரு 8:50-55 வந்துடுவேன். சரியா? அம்மாவை தோசை 2 ஊற்றி வச்சு சொல்லிடு. இல்லாட்டினா கூலியில் காய்ச்சி வச்சு சொல்லிடு. ஓகே, என்ன ஈஸியாக அதை செய்ய சொல்லு. நம்ம ரோட்டில் வந்து போகணும். ஓகே பாய். நம்ம ரோட்டில் வந்தால் போகணும். சரியா? போய்க்கலாம்.
நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கீர் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. போகலாம். மறுபடியும் கால் எடுத்தால் போகும், கால் எடுத்தால் போகும். போகுதா? நிறுத்திட்டு மூவ் பண்ணுறது தப்பே இல்லை மேடம். அதுக்காக யோசிச்சுட்டு நிறுத்தாமல் விட்டுறக்கூடாது, அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு அந்த கோவப்பட்டுறக்கூடாது. சரியா தம்பி? எங்கே இருக்கீங்க? வந்துடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க ராஜா? அப்படியா மனு? கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் மனு. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போகலாம். ஓ இப்போயும் போல. சரி ராஜாவா, போகலாம் மனு. நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணு டக்குன்னு போகலாம். போகுதா? போகலாம். 10க்கு மேலே வந்தால் தான் ஃபஸ்ட் கீர் ஆனா? ஆமாம் சார், 10க்கு மேலே வந்தால் செகண்ட் கீர். இப்போ தேர்ட் கீர் போடணும். வண்டி மண்ணுக்கு போகக்கூடாது. போகலாம், செகண்ட்லேயே போகலாம். அது பெரிய வண்டி, வேறு வழி இல்லை, மண்ணுக்கு போய் தான் ஆகணும். புரியுதா? போகலாம். மறுபடியும் மேலே ஏற்றிக்கலாம். மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகும். இப்படி இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோ. இப்படி மண்ணுக்கு கீழே இறக்கிடலாம். அப்படியே போகலாம். இன்னும் முடிஞ்சு போகலாம். ஒன்று அப்படியே நிறுத்திக்கோ. மது